மூச்சை வெளியே விட்டபடி மெதுவாக தலையை முன்னோக்கி வளைப்போம். நமது தாடை பகுதியானது நெஞ்சில் படும்படியாக இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்தபடி தலையை பின்னோக்கி வளைப்போம். முழுமையாக தலை பின்னே சென்ற பிறகு மூச்சை மெதுவாக வெளியே விட்டபடி தலையை முன்னோக்கி மீண்டும் வளைப்போம். மூச்சை வெளியே விட்டபடி தலையை வலதுபுறமாக சாய்ப்போம். நமது காது பகுதியானது தோலுக்கு அருகில் வரும்படி முழுவதுமாக சாய்ப்போம். மூச்சை இழுத்துக்கொண்டே தலையை நேராக கொண்டு வருவோம். இதேபோல் இடது பக்கம் மூச்சை வெளியே விட்டபடி தலையை சாய்த்து காது பகுதி தோள்பட்டை அருகே வரட்டும். மீண்டும் மூச்சை விட்டுக்கொண்டே தலை நேராக வரட்டும். மூச்சை வெளியே விட்டபடி தலையை வலதுபுறமாக திருப்புவோம். நமது தாடை பகுதியானது தோலுக்கு சமமாக வந்துவிடும்படி முழுவதுமாக திருப்புவோம். மூச்சை உள்ளே இழுத்தபடி தலையை மீண்டும் நேராக கொண்டு வருவோம். இதே வேளையை இடதுபுறம் மூச்சை வெளியே விட்டபடி மெதுவாக தலையை திருப்புவோம். மூச்சை வெளியே விட்டபடி தலையை நேராக கொண்டு வருவோம். தலையை முன்னால் குனிந்து தாடை பகுதி நெஞ்சில் படும்படி வைத்துக் கொள்வோம். மெதுவாக தலையை வலதுபுறமாக சுழற்றுவோம். மூச்சை இழுத்துக்கொண்டே தலையானது பின்புறம் வரை செல்லட்டும். முழுவதுமாக பின்னே சென்ற பிறகு மூச்சை வெளியே விட்டபடி இடதுபுறமாக முன்பக்கம் கொண்டு வருவோம். இடதுபுறமாக செய்வோம். கைகள் இரண்டையும் மெதுவாக முன்னால் உயர்த்துவோம். உள்ளங்கைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்தவாறு இருக்கட்டும். மெதுவாக வலதுபுறமாக இடுப்பின் மேல் உள்ள பகுதியை திருப்புவோம். மூச்சை வெளியே விட்டபடி நேராக உடலை கொண்டு வருவோம். மீண்டும் உடலை இடதுபுறமாக திருப்புவோம். மூச்சை வெளியே விட்டபடி உடல் நேராக வரட்டும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்தபடி கைகள் இரண்டையும் மேல் நோக்கி உயர்த்துவோம். இரண்டு கைகளும் பூமிக்கு செங்குத்தாக வந்த பிறகு மூச்சை வெளியே விட்டபடி மெதுவாக கைகளை கீழே இறக்குவோம். கைகளை மெதுவாக உயர்த்தி பக்கவாட்டில் வைத்துக்கொள்வோம். கைகளை மடக்கி விரல்கள் தோளின் மீது வைத்துக்கொள்வோம். கைகளை மெதுவாக சுழற்றுவோம். கைகள் முட்டிகள் இரண்டும் ஒன்றாக சேரட்டும். பிறகு மீண்டும் பிரிந்து ஒரு முழு வட்ட வடிவில் சுற்றட்டும். மீண்டும் ஒரு முறை இதே பயிற்சி செய்வோம். மூச்சை உள்ளே இழுத்தபடி கைகள் இரண்டையும் பூமிக்கு சமமாக கொண்டு வருவோம். ஒரு நாற்காலியில் அமர்வது போல் மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக உட்காருவோம். மூச்சை இழுத்தபடி உடல் நேராக ஆகட்டும். சமஸ்திதியில் உடல் நேராக இருக்கட்டும். மூச்சை உள்ளே இழுத்தபடி கைகள் இரண்டும் பக்கவாட்டில் பூமிக்கு இணையாக வரட்டும். மூச்சை மெதுவாக வெளியே விட்டபடி கைகள் இரண்டையும் திருப்புவோம். மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே கைகள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேரட்டும். கை விரல்களை பின்னிக்கொண்டு
உள்ளங்கைகள் மேலே பார்த்தபடி திருப்புவோம். குதிகால்களை உயர்த்தியபடி உடல் முழுவதும் மேல் நோக்கி இழுக்கப்பட்டிருக்கட்டும். இதுவே பூர்ணமான நிலை. சாதாரண மூச்சில் அசைவின்றி சில வினாடிகள் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். மெதுவாக குதிகால்களை கீழே இறக்குவோம். கைகளை திருப்பி மூச்சை வெளியே விட்டபடி கைகளை பொறுமையாக பிரிப்போம். பூமிக்கு சமமாக கைகள் வந்த பிறகு மூச்சை உள்ளே இழுத்தபடி கைகளை மெதுவாக திருப்புவோம். மூச்சை வெளியே விட்டபடி கைகளை கீழே இறக்கி சமஸ்திதிக்கு வருவோம். சமஸ்திதியிலிருந்து வலது காலினை மடித்து உள்ளங்கால்கள் இடது தொடையில் படும்படி வைப்போம். குதிகால்களை எவ்வளவு மேலே உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் உயர்த்தி கைகள் இரண்டையும் பக்கவாட்டில் மூச்சை இழுத்து கொண்டே பிரிப்போம். பூமிக்கு சமமாக வந்த பிறகு மூச்சை வெளியே விட்டபடி உள்ளங்கைகளை மேலே பார்த்து திருப்புவோம். மூச்சை உள்ளே இழுத்தபடி இரண்டு கைகளையும் ஒன்றாக சேர்ப்போம். இதுவே பூரணமான நிலை. சில வினாடிகள் இந்நிலையில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். மூச்சை வெளியே விட்டபடி மெதுவாக கைகளை பிரிப்போம். கைகள் பூமிக்கு சமமாக வந்த பிறகு மூச்சை உள்ளே இழுத்தபடி மெதுவாக கைகளை திருப்புவோம். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே மெதுவாக கைகளை கீழே இறக்குவோம். கைகளின் உதவியுடன் காலை எடுத்து கீழே வைப்போம் சமஸ்திதியில். இதே பயிற்சியினை இடதுபுறம் செய்வோம். சமஸ்திதியில் இருந்தபடி கைகள் இரண்டையும் மேலே உயர்த்துவோம். மூச்சை உள்ளே இழுத்தபடி மெதுவாக கைகள் இரண்டும் மேல் நோக்கி செல்லட்டும். உள்ளங்கைகள் முன்னே பார்த்தபடி இருக்கட்டும். மெதுவாக மூச்சை வெளியே விட்டபடி உடல் முன்னே வளையட்டும். கைகளால் தரையை தொடுவதற்கு முயற்சி செய்வோம். தரையை தொட முடிந்தவர்கள் கால்களின் அருகில் கையை முழுவதுமாக வைப்பதற்கு முயற்சி செய்வோம். முகம் கால்களின் மேல் படுவதற்கு முயற்சி செய்யட்டும். இதுவே பூர்ணமான நிலை. சாதாரண மூச்சுடன் சில வினாடிகள் இந்நிலையில் இருப்போம். மூச்சை உள்ளே இழுத்தபடி உடலை நிமிர்த்தி கைகளை மேல் நோக்கி கொண்டு செல்வோம். மூச்சை வெளியே விட்டபடி கைகள் இரண்டையும் மெதுவாக கீழே இறக்குவோம். மீண்டும் சமஸ்திதியிலிருந்து கைகள் இரண்டையும் இடுப்பின் பின்புறம் வைத்துக்கொள்வோம். மெதுவாக மூச்சை இழுத்தபடி உடலை பின்னோக்கி வளைப்போம். இடுப்பிற்கு மேல் உள்ள பகுதி மட்டுமே வளையட்டும். இடுப்பிற்கு கீழே உள்ள பகுதி கால்கள் நேராக இருக்கட்டும். முழுமையாக வளைந்த பிறகு தலையை முழுவதுமாக தொங்க விடுவோம். இதுவே பூர்ணமான நிலை. சில வினாடிகள் இந்நிலையில் இருப்போம். மெதுவாக மூச்சை வெளியே விட்டபடி தலையை நேராக்கி உடலை நேராக கொண்டு வருவோம். கைகள் இரண்டையும் கீழே இறக்கி சமஸ்திதியில் ஓய்வு நிலை. சமஸ்திதியில் இருந்தபடி கைகளையும் கால்களையும் பிரித்துக் கொள்வோம். கால்களுக்கு இடையில் 3 அடி இடைவெளி இருக்கட்டும். வலது காலை வலதுபுறமாக திருப்புவோம்.
மெதுவாக உடலை வலதுபுறமாக சரித்து மூச்சை வெளியே விட்டபடி கைகளை கால்களின் அருகே வைப்போம். இடது கை வலது கைக்கு மேலே செங்குத்தாக இருக்கட்டும். தலையை திருப்பி இடது கையை பார்ப்போம். இதுவே பூர்ணமான நிலை. சில வினாடிகளின் நிலையில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். தலை நேராக வரட்டும். உடலினை நேராக நிமிர்த்துவோம். திரும்பிய வலது காலை மீண்டும் நேராக திருப்புவோம். இதே போன்றதொரு வேலையை இடதுபுறமாக செய்வோம். சமதள ஸ்திதியில் அமர்வோம். கால்கள் இரண்டையும் முன்னால் நீட்டுவோம். கைகள் இரண்டையும் இடுப்பின் பக்கத்தில் தரையில் வைத்தபடி கால் கட்டை விரல்கள் சேர்ந்திருக்கட்டும். தோள் விரிந்து உயர்ந்தும் இருக்கட்டும். தலை நேராக, சாதாரண மூச்சு. சற்றே கைகளை திருப்பி கால்களை விரித்து ஓய்வாக இருத்தல் ஓய்வு நிலையாகும். சமஸ்திதியில் இருந்தபடி இரண்டு கால்களையும் மடித்து குதிகால் நமது தொடைப்பகுதிக்கு அருகே கொண்டு வந்து இரண்டு முட்டிகளையும் தரையில் பட வைக்க முயற்சி செய்வோம். இரண்டு கைகளையும் பின்னிக்கொண்டு கால்களை பிடித்துக் கொள்வோம். உடல் நிமிர்ந்து இருக்கட்டும். இதுவே பூர்ணமான நிலை. கைகளை எடுத்து கால்களை நேராக நீட்டுவோம். மீண்டும் சமதள ஸ்திதி, ஓய்வு நிலை. சமதள ஸ்திதியில் இருந்து வலது காலை மடித்து நமது இடுப்பின் அடியே மடித்து வைப்போம். பிறகு இடது காலை மடித்து உள்ளே வைப்போம். இரண்டு கால்களின் கட்டை விரல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தபடி இருக்கட்டும். உடலானது நிமிர்ந்து இருக்கட்டும். இதுவே பூர்ணமான நிலை. சமதள ஸ்திதியிலிருந்து வஜ்ராசன் செய்தது போலவே வலது காலை மடித்து பிறகு இடது காலை மடித்து நிமிர்ந்து உட்காருவோம். கால் முட்டிகளுக்கு இடையே சிறிது இடைவெளி இருக்கட்டும். கைகள் இரண்டையும் இடுப்பிற்கு பின்புறமாக வைத்து இடுப்பின் மேலுள்ள பகுதி வளையட்டும். பார்வை பின்னால் பார்ப்போம். இதுவே பூர்ணமான நிலை. சில வினாடிகள் இந்நிலையில் இருப்போம். தலை நேராக வரட்டும். உடல் முழுவதும் நேரான பிறகு கால்களின் மேல் அமர்ந்து கொள்வோம். மீண்டும் சமதள ஸ்திதிக்கு வருவோம். வலது காலை நீட்டி பிறகு இடது காலை நீட்டி ஓய்வு நிலை. சமதள ஸ்திதியிலிருந்து வஜ்ராசன் செய்வது போலவே வலது காலினை மடித்து பிறகு இடது காலினை மடித்து உடலினை நிமிர்த்தி நேராக இருப்போம். இரண்டு முட்டிகளுக்கு இடையேயும் சிறிது இடைவெளி இருக்கட்டும். வலது கையினை உயர்த்தி பின்பக்கமாக வலது காலின் பாதத்தை தொட்டு விடுவோம். இதேபோல் இடது கையினை உயர்த்தி பின்பக்கமாக இடது பாதத்தின் தொட்டுவிட்டு பார்வை பின்னோக்கி இருக்கட்டும். உடல் முழுவதும் முன்னே தள்ளுவதற்கான முயற்சி இருக்கட்டும். இதுவே பூர்ணமான நிலை. சாதாரண மூச்சுடன் சில வினாடிகள் இந்நிலையில் இருப்போம். தலை நேராக வரட்டும். இடது கைகளை முன்னே கொண்டு வருவோம். வலது கையினை முன்னே கொண்டு வந்து கால்களின் மேல் அமர்ந்து கொண்டு கால்களை நீட்டி மீண்டும் சமதள ஸ்திதிக்கு வருவோம்.
ஓய்வு நிலை. சமதள ஸ்திதியிலிருந்து வஜ்ராசன் செய்வது போலவே வலது காலினை மடித்து பிறகு இடது காலினை மடித்து இரண்டு கைகளையும் உயர்த்தி இரண்டு முட்டிகளுக்கு இடையேயும் தேவையான இடைவெளி எடுத்துக்கொண்டு உடலினை முன்னோக்கி வளைப்போம். இடுப்பு பகுதி எக்காரணம் கொண்டும் காலை விட்டு விலகி வர வேண்டாம். இதுவே பூர்ணமான நிலை. சில வினாடிகள் இந்நிலையில் இருப்போம். கைகளை உயர்த்தி உடம்பினை நேராக கொண்டு வருவோம். கால்களை நேராக்கி சமதள ஸ்திதியில் ஓய்வு நிலை. சமதள ஸ்திதியிலிருந்து வஜ்ராசன் செய்வது போலவே வலது காலினை மடித்து பிறகு இடது காலினை மடித்து இரண்டு கால் முட்டிகளையும் எத்தனை தூரம் விரிக்க முடியுமோ அவ்வளவு விரித்துக் கொள்வோம். கைகள் இரண்டையும் மேலே உயர்த்தி உள்ளங்கைகள் முன்னே பார்த்தபடி இருக்கட்டும். வலது கையினை இடது தோள்பட்டையிலும் இடது கையினை வலது தோள்பட்டையிலும் வைத்து உடல் நிமிர்ந்து இருக்கட்டும். இதுவே பூர்ணமான நிலை. சில வினாடிகள் இந்நிலையில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். இடது கையினை உயர்த்துவோம், வலது கையினை உயர்த்துவோம். கைகள் இரண்டையும் பக்கவாட்டில் கீழே கொண்டு வந்து விடுவோம். கால்களை ஒன்றாக சேர்த்து மடித்த கால்களை நேராக்கி சமதள ஸ்திதியில் ஓய்வு நிலை. சமதள ஸ்திதியிலிருந்து வலது காலினை மடித்து கால் பாதம் இடது முட்டியின் அருகில் இருக்கும்படி பார்த்துக் கொள்வோம். இடது கையினை உயர்த்தி வலது காலை சுற்றி வலது பாதத்தின் அருகே கையை வைக்க முயற்சி செய்வோம். வலது கையின் உதவியுடன் முழுவதுமாக பின்னே திரும்பி பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். நமது தோள்பட்டை, கால் முட்டி, இடது கால் அனைத்தும் நேர்கோட்டில். இதுவே பூர்ணமான நிலை. இந்நிலையில் சிறிது நேரம் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். உடலினை நேராக திருப்புவோம். இடது கையினை உயர்த்தி வலது காலினை நீட்டிக்கொள்வோம். இதே செயலினை இடதுபுறமாக செய்வோம். சமதள ஸ்திதியிலிருந்து கால்களை பின்னால் கொண்டு சென்று குப்புறப்படுத்த நிலைக்கு வருவோம். கைகள் இரண்டையும் பின்னி கைகளின் மேல் தாடையை வைத்துக் கொள்ளலாம். கால்கள் இரண்டையும் ஒரு அடி இடைவெளி இருக்கும்படி பிரித்து கொண்டு இரண்டு குதிகாலும் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்கட்டும். இதுவே பூர்ணமான நிலை. மகராசன் ஸ்திதியிலிருந்து கால்களை சேர்த்து கொண்டு கைகள் இரண்டையும் நமது நெஞ்சின் அருகே வைத்துக் கொள்வோம். தொப்புளுக்கு மேலுள்ள பகுதி உடலினை உயர்த்தி பார்வை முன்னால் பார்க்கட்டும். இதுவே பூர்ணமான நிலை. இந்நிலையில் சிறிது நேரம் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். மெதுவாக உடலினை முன்னால் தளர்த்தி விடுவோம். மீண்டும் மகராசனம். மகராசனிலிருந்து கால்களை சேர்த்துக் கொள்வோம். கைகள் இரண்டையும் நமது தொடையின் அருகில் வைத்துக் கொள்ளலாம். நமது தாடை பகுதி தரையில் படும்படி வைத்துக் கொள்வோம். இரண்டு கால்களையும் முட்டியை மடக்காமல் மேலே உயர்த்துவோம். இதுவே பூர்ணமான நிலை. சாதாரண மூச்சில் சிறிது நேரம் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். மெதுவாக கால்கள் இரண்டையும் கீழே இறக்குவோம். சமதள ஸ்திதியிலிருந்து நேராக படுத்துக்கொள்வோம். இரண்டு கால்களையும் மடித்து உள்ளங்கால்கள் தரையில் படும்படி வைத்துக் கொள்வோம். தேவைக்கேற்ப லேசாக இடைவெளி விட்டுக் கொள்ளலாம். கைகளால் கணுக்கால்களை பிடித்துக்கொண்டு உடலினை மேல் நோக்கி எழுப்புவோம். தலை மற்றும் கழுத்து பகுதி தரையில் இருக்கட்டும்.
மற்ற பகுதி மேலே தள்ளப்பட்டு இதுவே பூர்ணமான நிலை. சாதாரண மூச்சுடன் சில வினாடிகள் இந்நிலையில் இருப்போம். மெதுவாக உடலினை கீழே இறக்கி கால்களை நீட்டுவோம். ஓய்வு நிலை. 2 கைகளின் 2 உள்ளங்கை பகுதிகளையும் தரையில் பதித்து அதன் ஆதாரத்தில் 2 கால்களையும் 45 டிகிரி மேலே உயர்த்துவோம். இதுவே பூர்ணமான நிலை. சாதாரண மூச்சுடன் இந்நிலையில் சிறிது நேரம் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். மெதுவாக கால்களை கீழே இறக்குவோம். ஓய்வு நிலை. நேராக படுத்தபடி உள்ளங்கைகளை இடுப்பின் அருகே பூமியை பார்த்தவாறு வைத்துக் கொள்வோம். அதன் ஆதாரத்தில் 2 கால்களையும் உயர்த்தி செங்குத்தாக 90 டிகிரியில் இருக்கும்படி பார்த்துக்கொள்வோம். மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே கால்கள் மேலே செல்லட்டும். இதுவே பூர்ணமான நிலை. சில வினாடிகள் இந்நிலையில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக கால்களை கீழே இறக்குவோம். ஓய்வு நிலை. நேராக படுத்தபடி 2 கால்களையும் மடித்து தொடைகள் நெஞ்சருகே வைத்துக்கொண்டு 2 கைகளாலும் கால்களை பிடித்துக்கொள்வோம். தலையை உயர்த்தி தாடை கால் முட்டியில் படும்படி வைப்போம். இதுவே பூர்ணமான நிலை. இந்நிலையில் சில வினாடிகள் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். தலையை மெதுவாக கீழே இறக்குவோம். கைகள் கால்களை விடுவிக்கட்டும். கால்களை மெதுவாக முன்னே தள்ளி நேராக படுப்போம். நேராக படுத்தபடி உடல் முழுவதும் தளர்வாக இருக்கட்டும். 2 கைகளும் நமது உடலிலிருந்து சற்று தூரத்தில் தள்ளி வைப்போம். உள்ளங்கைகள் 2ம் வானத்தை பார்த்தபடி இருக்கட்டும். நமது கால்களின் இடையே சற்று இடைவெளியானது இருக்கட்டும். தலை எவ்வாறு வைத்து கொண்டால் லேசாகவும் ஓய்வாகவும் இருக்குமோ அவ்வாறு வைத்துக்கொள்வோம். கவனம் முழுவதும் நமது சுவாசத்தின் மீது இருக்கட்டும். உடலில் எந்த பகுதியையும் அசைப்பதற்கு முற்பட வேண்டாம். ஓய்வான நிலை. கபாலபாதி செய்வதற்காக நிமிர்ந்து உட்காருவோம். கைகள் 2ம் சின்முத்ராவில் இருக்கட்டும். மூச்சை உள்ளே இழுத்தபடி முழுவதும் மூச்சை இழுத்த பிறகு தொடர்ந்து மூச்சை அடி வயிற்றிலிருந்து வெளியே தள்ளுவோம். 20 முறை செய்ய போகிறோம். நாடி சுத்தி பிராணாயாமம் செய்வதற்கு உடலினை நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்வோம். வலது கையின் கட்டை விரல், மோதிர விரல், சுண்டு விரல் இவற்றை பயன்படுத்தி செய்ய போகிறோம். கட்டை விரலை வலது நாசியின் மீது வைத்துக் கொள்வோம். இடது பக்கமாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுப்போம். மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலால் இடது நாசியை அடைத்து வலது நாசி முறையாக மூச்சை மெதுவாக வெளியே விடுவோம். மீண்டும் வலது நாசி மூலமாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுப்போம். வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக மெதுவாக மூச்சை வெளியே விடுவோம். இதேபோல் மேலும் 3 சுற்றுகள் செய்வோம்.
சீதளி பிராணாயாமம் செய்வதற்காக நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். கைகள் இரண்டும் சின்முத்திரையில் இருக்கட்டும். நமது நாக்கினை ஒரு குழல் போல் செய்து சற்றே வெளியே நீட்டி நாக்கின் மூலமாக மெதுவாக காற்றை உள்ளே இழுப்போம். சில்லென்ற காற்று உள்ளே வருவதை நம்மால் உணர முடியும். நாக்கை உள்ளே வைத்து வாயினை மூடி மெதுவாக மூச்சினை மூக்கின் வழியாக வெளியே அனுப்புவோம். இதே பயிற்சியினை மீண்டும் 2 முறை செய்வோம். பிராமரி பிராணாயாமம் செய்ய இருக்கிறோம். மூச்சை முழுவதுமாக உள்ளே இழுத்துக் கொள்வோம். 2 கைகளின் கட்டை விரலாலும் 2 செவிகளை அடைத்துக் கொள்வோம். நமது ஆள்காட்டி விரல்களை கண்ணுக்கு மேலேயும், நடுவிரலை கண்ணுக்கு கீழேயும், மோதிர விரலை உதட்டிற்கு மேலேயும், சுண்டு விரலை உதட்டிற்கு கீழேயும் வைத்துக் கொள்வோம். என்ற சத்தத்தின் மூலமாக மூச்சினை வெளியே விடுவோம். நமது நாக்கானது மேல் அன்னத்தை தொட்டு இருக்கட்டும். இதே பயிற்சியினை மேலும் 2 முறை செய்வோம். நேராக நிமிர்ந்து அமர்ந்திருப்போம். கைகள் இரண்டும் சின்முத்திரையில் இருக்கட்டும். கண்கள் இதமாக மூடியிருக்கட்டும். நமது கவனத்தை 2 புருவங்களின் மத்தியில் நெத்தியில் வைப்போம். நமது மூச்சின் மேல் மட்டுமே நமது கவனமானது இருக்கட்டும். மிகவும் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மிக மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுவோம். முழு கவனத்துடன் நமது கவனத்தை நமது நெத்தி பொற்றியில் வைக்க முயற்சி செய்வோம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्, मा कश्चित् दुःखभाग् भवेत्।